أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت علينا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ولا تقوم الساعة إلا يوم الجمعة أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வான் படைத்து வையகத்தையும் படைத்து தீன் கொடுத்து திருநபியும் கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு புகழ் மாலை சூட்டியவனாக இவ்வுலகத்திற்கு அருட்படையாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் இறைநேசர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. இங்கு எப்போ நாம் ஒன்று கூறியிருக்கின்றோமோ இதே போன்று நாளை மறுமை நாளில் உயர்தரமான சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம் அனைவர்களுமே ஒன்று கூட செய்வானாக. இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு பாவமான காரியங்களில் ஈடுபட்டிருந்தோமோ அனைத்து வகையான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து இதனால் வரையிலும் நாம் எவ்வளவு நல் அமல்கள் செய்துள்ளோமோ அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமை நாளில் நமதையும் நமது ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் அகிலத்தில் வாழ்கின்ற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்து சுவர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை பார்த்து ஒரு கவிஞர் இப்படி புகழ்கின்றார். நபிகளை பார்த்து ஒரு கவிஞர் இப்படி வர்ணிக்கின்றார். நபி அவர்கள் ஒரு மருந்து மரம் என்பதாக வர்ணிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் ஒரு மருந்து மரம் என்பதாக வர்ணிக்கின்றார். வர்ணித்தது மட்டுமல்லாமல் அந்த வார்த்தைக்கு விளக்கத்தையும் அந்த அறிஞர் அழகிய முறை விளக்கம் தருகின்றார். ஒரு மரம் மருந்தாகின்றது என்று சொன்னால் அதனுடைய இலைகளும் மருந்துதான், அந்த மரத்தில் வருகின்ற பூக்களும் மருந்துதான், அந்த மரத்தில் வருகின்ற காய்கனிகளும் மருந்துதான். ஏன் மரத்தில் இருக்கக்கூடிய பட்டையும் அதே போன்று அதனுடைய மட்டைகளும், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மரத்தில் மறைந்திருக்கக்கூடிய விழுது என்று சொல்லக்கூடிய வேர்களும் மருந்தாகத்தான் அமையும். இன்னும் சொல்ல போனால் மரத்தினுடைய நிழல்கள் கூட மருந்தாக அமையும் என்பதாக அந்த அறிஞர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே வர்ணிக்கின்றார். உண்மையிலே பார்த்தோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும் மருந்தின் மரம் அல்ல. நபி அவர்கள் யாரெல்லாம் இணைந்து கொள்கின்றார்களோ அவர்களும் நபி அவர்கள் ஒரு மருந்தின் மரமாக உருவாக்குகின்றார்கள் என்பதாகத்தான் உண்மை விளங்குகின்றது. ஆகதான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் இஸ்லாத்தை பற்றி உதாரணத்தை குறிப்பிடுகின்ற பொழுது இஸ்லாம் என்பது ஒரு மரத்தை அல்லாஹ் உவமை காட்டுகின்றான். இஸ்லாம் என்பது ஒரு மரத்தை போன்று என்பதாக அல்லாஹ் உதாரணத்தை காட்டுகின்றான். ஆனதான் என்னவோ இஸ்லாத்தை பற்றி அதிகமான நபர்கள் ஏதாவது ஒரு குறைகள் கிடைக்குமா, இஸ்லாமியர்களும் இஸ்லாத்தின் மதத்தை பற்றி குறைகள் ஆராய வேண்டும். எப்படியாவது குறைகளை மக்கள் மத்தியில் வெளிக்காட்டி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய தூய்மை மார்க்கத்தை மாசுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான கூற்றுகளும் பலவிதமான ஆராய்ச்சிகளும் உலகத்தில் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மரத்தை முன்னோக்கி பலவிதமான குறை கருகள் எல்லாம் விழுந்தாலும் கூட மரத்திற்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாமல் கற்கள் தான் கீழே விழுந்து மண்ணோட மண்ணாக ஆகுமே தவிர மரத்திற்கு எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்படாது. ஆகதான் இஸ்லாமியர்களை பற்றி என்னென்னவோ குறை கூறி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் பயங்கரவாதம், இஸ்லாம் தீவிரவாதம், இது போன்ற வார்த்தைகள் எல்லாம்
இஸ்லாமியர்கள் மட்டும் உபயோகிக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் அதிகமான நபர்கள் இன்றளவும் யோசிக்கக்கூடிய நபம். அதே போன்று அகிலம் முழுவதும் பேசப்படுகின்ற விஷயம் 21ஆம் தேதி உலகம் அழியும் என்பதாகவும் பேசிக் கொள்கின்றார்கள். இதை உள்நோக்கம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் கூறுகின்றது உலகம் அழியும் என்று சொன்னால் அதற்கு பலவிதமான காரணங்களை குர்ஆனும் கூறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்களும் மிகப்பெரிய அடையாளங்களை நமக்கு காண்பித்து தந்துள்ளார்கள். ஆகையினால் குர்ஆனையும் ஹதீஸையும் பொய்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் பீதிகளை உண்டாக்க வேண்டும். அனைவர்களுமே இஸ்லாத்தில் பார்வையில் குறைவுள்ள பார்வையாக பார்க்க வேண்டும் என்ற தூர நோக்க பார்வையின் அடிப்படையில் தான் 21ஆம் தேதி உலகம் அழியும் என்பதாக ஆங்காங்கே உலகம் முழுவதும் பரவலாக செய்திகளை படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்களும் அல்லாஹ் திருமறையை குறிப்பிடுகின்ற பொழுது 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு மனிதர்களுக்கும் கூட தெரியாது. ஏன் அகிலத்தை படைத்த ரஹ்மத்துல் ஆலம் என்று சொல்லக்கூடிய நபி அவர்களுக்கும் கூட தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நபி அல்லாஹ்வுடன் மிகவும் வணக்கத்தில் ஈடுபடுகின்ற மலக்குகள் என்று சொல்லக்கூடிய வானவர்களுக்கு கூட தெரியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் 5 விஷயங்கள் தெரியும். அதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் அழகிய முறையில் வர்ணிக்கின்றான். 31வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் இப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றான். முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத்துடைய நாள், உலகம் அழியக்கூடிய நாள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு மனிதர்களுக்கும் எந்த ஒரு படைப்புக்கும் தெரியாது என்பதாக அல்லாஹ் ஆணித்தரமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். எந்த ஒரு படைப்புகளுக்கும் தெரியாது. படைத்த எனக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்தை எப்பொழுது நான் அழிப்பேன் என்பதாக எனக்கு மட்டும்தான் தெரியும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வயுனஸ்ஸிலுல் கைஸ், கரும் மேகங்கள் வந்தாலும் கூட நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் மழை பொழிய போகின்ற என்பதாக. எத்தனையோ கரும் மேகங்கள்லாம் வந்து கூட கலைந்து சென்று மழைகள் இல்லாமல் ஆகிவிடுகின்றது. ஆகையினால் அல்லாஹ் சொல்லுகின்றான், மழை எப்பொழுது பொழியும் என்பதும் எனக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற உலகத்தில் யாருக்குமே தெரியாது என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், ஒவ்வொரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அல்லது குழந்தை இல்லாமல் வெறும் சதை கட்டியா, அல்லது ஆணும் பெண்ணும் சேர்ந்த குழந்தையா, இப்படியெல்லாம் அறியக்கூடிய ஒரு ஆண் யார் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆனால் இன்று பார்க்கின்றோம், ஸ்கேனின் மூலமாக பார்த்துக் கொள்கின்றார்கள் ஆண் குழந்தையா பெண் குழந்தை என்பதாக. ஆனால் அந்த கரு உண்டாகின்ற பொழுது நிர்ணயிக்கக்கூடிய சக்தி, நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த 3 மாதங்கள் யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். 4வது மாதத்தின் மூலமாகத்தான் தெரிய வரும் குழந்தை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தை என்பதாக. 4வது விஷயமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதன் நாளை என்ன சம்பாதிப்பான், நாளை என்ன உணவுகள் சாப்பிடான் என்பதும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஒமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா, இந்த மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிப்பான், நாளைக்கு என்ன உணவுகள் சாப்பிடுவான், ஒன்று வீட்டில் சாப்பிடுவானா, அல்லது வெளியிலே சென்று சாப்பிடுவானா, அல்லது உறவினர்கள் வீட்டில் சாப்பிடுவானா, அல்லது நண்பர்கள் வீட்டில் சாப்பிடுவானா, அல்லது தான் பிறந்த நாட்டில் சாப்பிடுவானா, அல்லது வெளிநாடுகளில் சாப்பிடுவானா, இப்படியாக மனிதனுடைய உணவு வகைகள் எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். 5வது விஷயமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, எந்த ஒரு மனிதன் எங்கு மரணிப்பான், எந்த இடத்தில் அவனுடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என்பதையும் அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். அல்லாஹ்வை தவிர இந்த 5 விஷயங்கள் அகில மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு சொன்னாலும் கூட நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதாக திருக்குர்ஆன் நமக்கு அழகிய முறையில் உணர்த்து காட்டுகின்ற சொன்னால் நல்ல முறையில் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் நான் இங்கேதான் பிறப்பேன், இங்கேதான் இறப்பேன், இங்கேதான் அடக்கம் செய்யணும் என்பதாக கூறினாலும் கூட அல்லாஹ் அவனை வேறு நாட்டுக்கு அழைத்து சென்று அங்கே மரணிக்க செய்து அங்கேயே கூட தபன் செய்யலாம். அல்லது கடல் பிரயாணத்தில் செல்கின்ற பொழுது மரணத்தை கொடுத்து கடலுக்குள்ளாகவும் சென்றவனை புதைக்கலாம். அல்லது விமானத்தில் பறந்தாலும் கூட உடல்கள் சிதறி புதைக்காமலும் அந்த உடல்கள் ஆக்கிவிடலாம். இப்படியாக ஒரு மனிதன் எங்கு பிறக்குகின்றான், எங்கு வாழ்வான், எங்கு மரணிப்பான், எங்கு அடக்கம் செய்யப்படுகின்றான், அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அல்லாஹ் அல்லாத அகில உலகத்துடைய விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று திரண்டாலும் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞானிகளும் அனைத்து கவிஞர்களும்
சக்தி பெற்ற கல்வி ஞானம் அனைவரும் ஒன்று திரண்டாலும் கூட 5 விஷயங்களை யாராலும் சொல்ல முடியாது என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆக கண்ணியமிக்கவர்களே, உலகம் அழியக்கூடிய நாள் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அல்லாஹ் அல்லாத எந்த நபர்களுக்கும் தெரியாது. இப்பொழுது ஏன் பரவலாக பேசப்படுகின்றது? இந்த மாயன் என்று சொல்லக்கூடிய கேலண்டர், இந்த மாயன் என்று சொல்லக்கூடிய கேலண்டர் இன்றுடன் முடிவடைகின்றது. ஆகையினால் உலகம் இன்றுடன் அழியும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த மாயன் கேலண்டர் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னார்கள் பிறப்பதற்கு முன்பதாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னார்கள் பிறப்பதற்கு முன்பதாக தென் அமெரிக்காவில் வாழ்ந்த மக்கள் மாயன் குடும்பத்தை சார்ந்தவர்கள். மாயன் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் மாயன் என்பவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னார்கள் பிறப்பதற்கு முன்பதாக தென் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு காலண்டரை தயாரிப்பு செய்தார்கள். கிமு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்பதாக 3113 ஆண்டு அவர்கள் தயாரிக்கின்றார்கள். 3113 ஆண்டு மாயன் என்று சொல்லக்கூடிய இந்த கேலண்டரை அவர்கள் தயாரிக்கின்றார்கள். தயாரித்த இந்த கேலண்டர் 21/12/2012 முடிவடைகின்றது. அதனால் அவருடைய கருத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது, நாங்கள் தயாரித்த கேலண்டர் இன்றுடன் முடிவடைகின்றது, ஆகினால் உலகம் இன்றுதான் அழியும் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் காலத்தின் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பெரும் பெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் இதில் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். பெரும் பெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சூரியன் இந்த தினத்தில் ஒரே கோட்டில் சூரியனும் பூமியும், அதே போன்று டார்க் ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு அருகாமையில் 3 ஒன்று சேர்கின்றன. ஒரே கோட்டில் சூரியனும் பூமியும் ஒரு பள்ளத்தாக்கு உள்ளதாம், அதில் 3 ஒன்றாக வருகின்றது. ஆகையினால் இன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்பதாக விஞ்ஞானிகளுடைய கருத்து. அதே போன்று சில விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்ற பொழுது உலகம் கூட இன்று அழிந்தெல்லாம் என்பதாக சில விஞ்ஞானிகளுடைய கருத்தின் அடிப்படையில் தான் பரவலாக பேசப்படுகின்றது. 21ஆம் நாள் உலகம் அழியும் என்பதாக. ஆனால் இஸ்லாம் கூறுகின்ற பொழுது இவைகளெல்லாம் உலகம் அழியக்கூடிய காரணங்களே அல்ல, இவைகளெல்லாம் மனிதனுடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்ட காரணங்கள் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் குறிப்பிடுகின்ற பொழுது பெரிய ஒரு 10 அடையாளங்களை நபியர் நமக்கு காட்டி தந்துள்ளார்கள். 10 அடையாளங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் உலகம் அழிந்துவிடும், அதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் குறிப்பிடுகின்றார்கள். முதல் அடையாளமாக உலகம் முழுவதும் மிகப்பெரிய புகை மண்டலம் உண்டாகுமா. அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். சூரத்துத் துகான் என்று சொல்லக்கூடிய 25வது ஜுஸ் வருகின்றது. உலகத்தில் மிகப்பெரிய புகை மண்டலத்தை உருவாக்குவோம், பல இடங்கள் முழுவதும் புகையாகத்தான் இருக்கும், அதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உலகம் அழிகின்ற நாள் மிகவும் சமீபமாக வந்துவிட்டது என்பதாக. இரண்டாவதாக நபியர்கள் சொல்லுகின்றார்கள், தஜ்ஜால் வருகை ஏற்படும். தஜ்ஜால் என்பவன் ஒற்றை கண் மட்டும்தான் இருக்கும், அவருடைய நெற்றியில காஃபிர் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். அவன் மக்கள் மத்தியில சென்று வழிகெடுத்து கொண்டிருப்பான், நான் தான் இறைவன் என்பதாக சொல்லி மக்கள் மத்தியிலே வழிகெடுத்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட தஜ்ஜால் வந்துவிட்டால் உலகம் அழியும் நாள் சமீபமாக ஆகிவிட்டது என்பதாக நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் சொல்லுகின்ற பொழுது பேசும் பிராணி வருமாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வைதா வகஅல் கௌலு அலைஹிம் அஹ்ரஜனா லஹும் தாப்பத்தம் மினல் அர்தி துகல்லிமுஹும். கியாமத்துடைய நாள் உலகம் சமீபத்தில் பூமியிலிருந்து ஒரு மிருகத்தை நாம் உருவாக்குவோம். அந்த மிருகம் தான் பேசுமாம், மிருகம் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்குமாம். எல்லாம் இந்த மனிதர் உன்னை நிராகரிப்பு செய்து விட்டார், இந்த மனிதர் உன்னை ஏற்றுக்கொண்டு தொழுதார் என்பதாக உலகத்தில் இருக்கக்கூடிய பிராணி, பிரமாண்டமான ஒரு பிராணி, எந்த ஒரு மனிதர்களும் பார்த்திராத மிகப்பெரிய உன்னதமான ஒரு பிராணி அல்லாஹ் பூமியிலிருந்து வெளியாக்குவானாம். அப்படிப்பட்ட பிராணி வந்துவிட்டால் உலகம் அழியும் என்பதை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்பதாக நபியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நான்காவதாக சொல்லுகின்ற பொழுது மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும், மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகிவிட்டாலும் நீங்கள் கியாமத்துடைய நாளை நீங்கள் எதிர்பாருங்கள். இப்பொழுது கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகின்ற சூரியன் கியாமத்துடைய நாள் உலகம் அழியக்கூடிய சமீபத்தில் மேற்கில் உதித்து கிழக்கிலே மறையும் என்பதாக நபியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சூரியன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்குமாம். கிழக்கில் உதித்த சூரியன் மேற்கில் மறைந்து அதிகாலையில் கிழக்கு பகுதியில் உதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்குமாம். யா அல்லாஹ்,
நான் இன்று உலகத்திலே சென்று உதயமாகட்டுமா என்பதாக அல்லாஹ் இடத்தில் கேட்குமாம். அல்லாஹ் அனுமதி கொடுப்பானாம். ஆகையினால் அது கிழக்கு பகுதியில் உதயமாகும். உலகம் அழியக்கூடிய சமயத்தில் அனுமதி கேட்குமாம். அல்லாஹ் அனுமதி தர மாட்டானாம். சூரியனை எங்கு நீ மறைந்தாயோ அங்கிருந்து நீ உதயமாக என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுவான். அதன் காரணமாக மேற்கு பகுதியில் சூரியன் உதயமாகுமாம். அப்பொழுது எண்ணிக்கொள்ளுங்கள், உலகம் அழியக்கூடிய நேரம் சமீபமாக ஆகிவிட்டது என்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று 6வது விஷயமாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னர்கள் உலகத்தில் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னர்கள் உலகத்திற்கு வருகை புரிவார்கள். 7வது விஷயமாக 3 இடங்களில் மிகப்பெரிய உன்னதமான நிலநடுக்கங்கள் ஏற்படும். மேற்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் அதே போன்று அரபு நாடுகளிலும் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும். இன்று ஏற்படுவதெல்லாம் ஒரு சிறிய கிராமம், சிறிய ஊர் மட்டும்தான் நடுக்கம் ஏற்படும். ஆனால் உலக சமீபத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய உன்னதமான நிலநடுக்கத்தை கொடுப்பானாம். மேற்கு திசையில் உள்ள அனைத்து நாடுகள் எல்லாம் அழிந்து விடுமாம். கிழக்கு திசையில் ஏற்பட்டது என்று சொன்னால் கிழக்கு திசை முழுவதும் அழிந்து விடுமாம். அரபு நாடுகளிலே பூகம்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் அரபு நாடுகள் முழுவதும் அழிந்து விடுமாம். இப்படிப்பட்ட உன்னதமான மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை நாம் ஏற்படுத்துவோம். அப்பொழுது நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், உலகம் அழியக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது என்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இறுதியாக நபியர்கள் சொல்கின்ற பொழுது யமன் நாட்டிலிருந்து மிகப்பெரிய உன்னதமான ஒரு நெருப்பு ஒன்று அனைத்து மனிதர்களும் துரத்து கொண்டே வருமாம். யமன் நாட்டிலிருந்து மிகப்பெரிய நெருப்பு ஒன்று அனைத்து மனிதர்களும் துரத்து கொண்டே வருமாம். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் விட்டு வைத்து விடுமாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அவர்களெல்லாம் அந்த நெருப்பு அழித்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் 10 விஷயங்கள் நமக்கு கட்டளையிட்டு காண்பிக்கின்றார்கள். இந்த 10 விஷயங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகம் அழியும் நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதாக நபியர்கள் நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். கூறப்பட்ட இந்த 10 விஷயங்களும் சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. ஆகையால் என்று சொல்லுகின்றார்கள் 21ஆம் நாள் உலகம் அழியும் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை 2/5/12 அந்த மே மாதத்தில் அவர்கள் வெளியிட்டார்கள். தி டெய்லி மெயில் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷனுடைய பிரபலமான பத்திரிகை நியூஸ் தான் இது. உலகம் 21ஆம் நாள் அழியும் என்பதாக மே மாதத்தில் வெளியிடப்பட்ட செய்தி. அந்த செய்தியை கேட்டு அமெரிக்க இருக்கக்கூடிய 22 விழுக்காடு மக்கள், 7.25 அமெரிக்க வாசிகள் நம்பிவிட்டார்களாம். அதன் காரணமாக தன்னுடைய மிருந்த சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் பரிமாற்றம் செய்து கொண்டார்களாம். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் கூட கரூர் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் கூட நேற்று ஒரு நபர் உலகம் அழியும் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த அனைத்து பணத்தெல்லாம் எல்லா மக்களுக்கும் வாரி கொடுத்துட்டார் என்பதாக பத்திரிகை செய்திகளை பார்க்கின்றோம். இப்படியாக மக்கள் மத்தியிலும் இஸ்லாத்தினுடைய குர்ஆனும் ஹதீஸுக்கும் மாற்றமான முறையில் செய்திகள் பரப்ப வேண்டும் என்பதாக யூதர்களுடைய மிகப்பெரிய யுக்தியை கையாளுகின்றார்கள். 2000 ஆண்டில் உலகம் அழியும் என்று சொன்னார்கள். இது மட்டுமல்லாமல் 1800ஆம் ஆண்டே உலகம் அழியும் என்பதாக சொல்லியிருந்தார்கள். அனைத்துமே நாளுக்கு நாள் பொய்யாகிக் கொண்டே இருக்கின்றது. ஆகைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் நமக்கு அழகுமுறை காண்பித்துக் கொண்டுள்ளார்கள். அதே போல நபியர்கள் சொல்கின்ற பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட 63 விஷயங்கள் நபியர்கள் நமக்கு காண்பித்து தந்துள்ளார்கள். 63 விஷயங்களும் உலகத்தில் பரவலாக ஆகிவிட்டது என்று சொன்னால் கியாமத்துடைய நாள் சமீபமாக ஆகிவிட்டது என்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்பதாக நபியர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். அது பெண்கள் நடனம் ஆடுவது, இசைகள் அதிகமாக ஆகுவது, அதே போன்று உலகத்தில் கட்டிடங்கள் எல்லாம் பெரிய பெரிய கட்டிடமாக உயர்ந்து செல்வது, ஆண்களும் பெண்களும் ஆணுடைய ஆடை பெண்கள் அணிவது, பெண்களுடைய ஆடை ஆண்கள் அணிவது, இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சிறு சிறு விஷயங்களும் நமக்கு காண்பித்து தந்துள்ளார்கள். இவைகளெல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் கியாமத்துடைய நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். ஆகையால் கண்ணியமிக்கவர்களே, உலகம் அழியும், நிச்சயமாக உலகம் அழியும். ஆனால் எப்படி அழியும்? அழிவதற்கு முன்பதாக உலகத்தில் என்னென்ன மாற்றங்களும் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் அழகுமுறை கட்டளை காண்பிக்கின்றார். உலகம் அழியக்கூடிய நேரத்தில் வானம் எப்படி இருக்கும், நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும், பூமி எப்படி இருக்கும், கடல் நீர்கள் எல்லாம் எப்படி இருக்கும், உலகத்தினுடைய பூமிகளுடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சூரத்துல் குஃபிரத் என்று சொல்லக்கூடிய 81வது அத்தியாயம் முழுவதும் காண்பித்து குறிப்பிடுகின்றார். உலகம் அழியக்கூடிய நாளில் சூரியன் ஒளி இல்லாமல்
மங்கி அதனை சுருட்டப்படுமாம். நாம் பார்க்கின்றோம் சூரியன் சிறியதாக இருக்கின்றதாக. உண்மையிலே சூரியன் மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு படைப்பு, சூரியனுடைய படைப்பு. உலகம் அழியக்கூடிய நாளில் சூரியன் இருந்து வெளிச்சமே வராது. சூரியனுடைய ஒளிகள் எடுக்கப்பட்டு சூரியன் வாய் போட்டு சுருட்டப்படுமாம். வைதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே அல்லாஹ் போட்டிடுவானாம். எந்த நட்சத்திரமும் வெளிச்சம் இருக்காது, மின்னவும் செய்யாது. வானத்திலிருந்து அனைத்து நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுந்து விடுமாம். வைதல் ஜிபால் சுக்கிரத், மலைகள் எல்லாம் ஆங்காங்க பேரு தடுக்கப்படும். இன்னொரு வசனத்தை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது, உலகம் அழியக்கூடிய நாளில் மலைகள்லாம் எப்படி ஆகும் என்று சொன்னால், ஒரு பையில் பஞ்சை போட்டு நீங்கள் கொட்டுகின்றீர்களே, எப்படி பஞ்சு காற்றெடுத்தல் பறக்குமோ அதே போன்று உலகம் அழியக்கூடிய நாளில் மலைகள் எல்லாம் பஞ்சை போட்டு பறந்துவிடும் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதே போல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வைதல் உஹூஷு ஹுஷிரத், காட்டு மிருகங்கள் எல்லாம் நமது ஊருக்குள்ளாக வந்துவிடும். காட்டு மிருகங்கள் எல்லாம் நமக்கு ஊருக்குள்ளாக வந்துவிடும். நம் நாட்டு மிருகங்களும் மனிதர்களும் காட்டு விலங்குடன் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்துவிடுவார்கள். இப்படி வந்தாலும் உலகம் அழியக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது என்பதாக எதிர்பாருங்கள் என்பதாக திருக்குர்ஆன் உணர்த்தி காட்டுகின்றது. அதே போன்று வைதல் பிஹாரு சுஜிரத், கடல் நீர்கள் எல்லாம் நெருப்பின் மூலமாக கொளுத்தப்படும். எப்படி பெற்றோர்களும் மன்னனைகள் எல்லாம் கொளுத்துகின்ற பொழுது எப்படி எரிகின்றதோ, உலகம் அழியக்கூடிய நாளில் கடல்கள் எல்லாம் தீயினால் மூட்டப்பட்டு அனைத்து தண்ணீர்கள் எல்லாம் நெருப்பாக தீட்டு கொளுத்தப்படும் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுகின்றார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இதான் சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, உலகம் முழுவதும் பூமிகள் எல்லாம் மிகப்பெரிய பிரமாண்டமான முறை அசைய ஆரம்பித்துவிடுமாம். இதான் சுல்சிலத் அர்து சில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமியில் என்னென்னலாம் புதைக்க வைக்கப்பட்டதோ, என்னென்ன மர்மமான பொருட்கள் எல்லாம் பூமியில் பதிய வைக்கப்பட்டதோ, எத்தனை மனிதர்கள் எல்லாம் பூமியில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அனைத்துமே பூமியை தூக்கி வீசி வெளியில எரிந்து விடுமாம். வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் பூமியை பார்த்து கேட்பானாம், பூமியை உனக்கு என்ன ஆயிற்று? இத்தனை நாட்களாக எங்களுக்கு எல்லாம் பயிர்களை விளைச்சலை கொடுத்தாயே, இத்தனை நாட்காலமாக உங்களுக்கு மீது நான் வாழ்ந்தோமே, இத்தனை நாட்களாக நாங்கள் வாழ்ந்த வீடுகள் எல்லாமே தாங்கிக் கொண்டிருந்தாயே, இத்தனை நாட்களாக எங்களுக்காக தண்ணீரை கொடுத்தாயே, இத்தனை நாட்களாக எங்களுக்கு எல்லாம் உணவு வகைகளை கொடுத்தாயே, இன்று என்ன ஆகிவிட்டது? ஏன் இப்படி ஆடுகின்றாய்? ஏன் புதைக்கப்பட்ட வஸ்துகள் எல்லாம் வெளியில தூக்கி வீசுகின்றாய் என்பதாக மனிதன் பூமியை பார்த்து கேட்பானாம். பூமி அப்பொழுது பேசுமாம், யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக வஹாலஹா, மனிதனை விலகிக்கொள், இன்றைய தினத்தில் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ளான். இவ்வளவு நாட்களாக அல்லாஹ் எனக்கு என்ன கட்டளையிட்டான் தெரியுமா? உனக்கு எதெல்லாம் அனுப்புகின்றனோ அவைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்று அல்லாஹ் கட்டளையிட்டான், இன்று முதல் எவ்வளவு நாட்கள் நீ பூமியில் என்னென்னலாம் பதிவு வைத்தாயோ அனைத்தும் வீசி வெளியே எரிந்துவிடும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆகையினால் அப்படிதான் செய்தேன் என்பதாக பூமி மனித சமூகத்தை பார்த்து பேசும் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக கண்ணியமிக்கவர்களே, உலகம் அழியும் நாள் என்பது நிச்சயமாக உலகத்தில் ஏற்படும் தான். அதற்குண்டான காரண வகைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அடையாளம் காண்பித்தார்கள். அதே போல் அல்லாஹ்வும் சந்திரன், சூரியன், வானம், பூமிகள் எல்லாம் எப்படி ஆகும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு அழகுமுறை உணர்த்தி காட்டியுள்ளான். ஆகையால் குர்ஆனையும் ஹதீஸையும் வாழ்ந்த நாம் அகில மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொன்னாலும் கூட, உலகம் இன்றைய தினத்தில் அழியும் என்று சொன்னாலும் கூட நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஒருபொழுதும் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக் கூடாது. காரணம், நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம். திருக்குர்ஆனை மிகப்பெரிய புனிதமிக்க நூலாக ஏற்றுக்கொண்டோம். அனைத்து நூல்களுக்கெல்லாம் சவால் விடுகின்ற ஒரே நூல் திருக்குர்ஆன். திருக்குர்ஆனை போன்ற உலகத்தில் எந்த நபர்களும் எந்த ஒரு நூலையும் எழுத முடியாது, கொண்டு வரவும் முடியாது. அப்படிப்பட்ட நூலை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் நமக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை போன்ற ஒரு தூதரை உலகத்தில் யாரும் கண்டிட முடியாது. இறையில்லா தூதர் என்று சொல்லுகின்ற நபி அவர்கள் நமக்கு அழகிய மூலை பண்பாடான விஷயங்களை கற்றுத் தந்துள்ளார்கள். இப்படியாக அல்லாஹ்வையும் திருக்குர்ஆனையும் நபியும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற நாம் அகில மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் கூட, விஞ்ஞானத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு அதை காண்பித்து காரணம் காட்டினாலும் கூட நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. உலகம் அழியும், ஆனால் அதற்குண்டான அடையாளங்களை அல்லாஹ் வெளிக்காட்டுவான். அதற்கு பிறகுதான் உலகம் அழியும் என்பதை நாம் ஆணித்தரமான உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் நமக்கு கூறுகின்ற பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் வருகை புரிவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் உலகத்திற்கு வருவார்கள். எங்கு வருவார்கள், எப்படி வருவார்கள், எங்கு இறங்குவார்கள் என்பதை நபியர் நமக்கு அழகிய முறை காண்பி தந்துள்ளார்கள். சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் என்று
நகரின் கிழக்கு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் உள்ளது. சிரியானுடைய கிழக்கு பகுதியில் டமாஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய தலைநகர் உள்ளது. அதில் ஒரு பள்ளிவாசல் உள்ளது. இந்த பள்ளிவாசலுடைய மினராவின் மூலமாகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் இறங்கி வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் எப்படி இறங்குவார்கள்? 2 மலக்குகள் அவர்களை பிடித்தவாறு கீழே இறங்கி விடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் இறங்குகின்ற பொழுது என்ன ஆடைகள் அணிந்து இருப்பார்கள் என்பதை நபியர் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். குங்குமப்பூ கலர்ந்த ஆடைகளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் அணிந்திருப்பார்களாம். அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் இறங்கி வருவார்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் வருகின்ற பொழுது தலை குனிந்தால் தலையிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக கீழே விழுந்து கொண்டே இருக்குமா? தலை அவர்கள் உயர்த்தி பார்த்தால் முகத்திலிருந்து தண்ணீர் அப்படியே வெந்நீர் தண்ணீராக வடிந்து கொண்டே இருக்குமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் மூச்சு விடுவார்களாம். யாரெல்லாம் அந்த சமயத்தில் இறை நிராகரிப்பாளா இருந்தார்களோ, யாரெல்லாம் அந்த சமயத்தில் இறை நிராகரிப்பாளா இருந்தார்களோ அந்த மூச்சுடைய காற்றை பெற்றவர்கள் அங்கே மரணித்திடுவார்களாம். யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் உயிர் வாழ்வார்களாம். இப்படியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் அந்த டமாஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய கிழக்கு பகுதியில் மஸ்ஜிதில் இறங்குவார்களாம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக இமாமத்துக்காக நிற்பார்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையை பார்த்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் பின்னால் சென்று விடுவார்களாம். ஈசா நபியே, நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்பதாக மஹதி அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை பார்த்து சொல்வார்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் பார்த்து நீங்களே தொழுகை நடத்துங்கள் என்பதாக. இறுதியாக ஃபஜ்ருடைய தொழுகை மஹதி அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் தொழுகை நடத்துவார்கள். அதற்கு பிறகு சில ஆண்டு காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி காலம் நடக்கும். சிலுவைகள் உடைப்பார்கள். வண்டி என்று சொல்லக்கூடிய மிருகத்திலாம் வெட்டி வீழ்த்துவார்கள். உலகம் முழுவதும் முஸ்லிமாக இருக்கும். ஆனால் உலகம் அழியக்கூடிய அந்த நேரத்தில் உலகத்தில் எந்த நபர்களும் முஸ்லிமாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நபர் இருக்கும் வரைக்கும் உலகம் அழியது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறினார்கள். ஆனால் உலகம் அழியக்கூடிய அந்த சமயத்தில் எந்த முஸ்லிம்களும் இருக்க மாட்டார்கள். முஸ்லிம்களே இல்லாத நேரத்தில் அல்லாஹ் உலகத்தை அனைத்துமே அழித்துவார் என்பதாக மற்ற ஹதீஸ் நமக்கு தெளிவாக விளக்கம் அளிக்கின்றது. ஆகையினால் கண்ணியமிக்கவர்களே, உலகம் அழிந்துவிட்ட பிறகு மறுமை நாள் ஒன்று உள்ளது. அதில் சுவர்க்கம் நரகம் கேள்வி கணக்கில் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக நிகழும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகையினால் உலகம் நிச்சயமாக அழியும். நாமும் உலகத்தை விட்டு நிச்சயமாக பிரிந்துவிடுவோம். அப்படி பிரிந்து விட்ட பிறகு வாழ்க்கையை சீராகவும் சிறப்புமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் குற்றங்களும் பாவங்களும் புரிவதற்கு நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அடிபணிந்து எல்லா நேரங்களும் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய மனிதனாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுமை நாளில் உயர்தரமான சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷஹதாக்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் தஆலா மனை மக்களுக்கும் அதே போன்ற குடும்பத்தினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நாம் இதனால் வரையும் செய்த அனைத்து வகையான அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து, இதுவரை வரையும் செய்த அனைத்து வகையான பாவமான குற்றங்களும் அல்லாஹ் மன்னித்து சுவர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.